அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. மத்தியிலே ஆளுகிற அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டை வேட்டைக்காடையாக நினைக்கிறார்கள். அது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, மொழி விஷயத்துல ஒரே மாதிரி கொள்கை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டத்துல ஒரே மாதிரி கொள்கை, இலங்கைக்கு தனி நாடு கொடுக்க கூடாதுல ஒரே மாதிரி கொள்கை, கட்சி தீ விஷயத்துல ஒரே மாதிரி கொள்கை எல்லாம் இருக்கு. காரணம் என்ன? தமிழர்கள் பிரிஞ்சு இருக்கிறோம். இங்க தமிழர்கள் ஒரு புள்ளியில இணைந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். இதுக்கு உதாரணமாக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா வழியில் நின்று, எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அண்ணா வழியில் நின்று ஒரு குடும்பமாக செயல்பட்டால் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலம் உண்டு என்று கூறி அண்ணா சொன்ன வழி திருவள்ளுவர் காட்டிய வழி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் சொன்னதுதான் அண்ணா பின்பற்றினார். ஆக திருக்குறளை பின்பற்றிய சான்றோராக இருக்கக்கூடிய அண்ணா இன்னைக்கு நாம இன்றும் உலகம் போகிற ஒரு ஆள் ஆயிருக்கிறார்னா அது திருக்குறள் காரணம். இன்று நான் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு 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 உலக திருக்குறள் கூட்ட தலைவராகவும் ஒரு சிறப்புரையாற்றுகிற வந்திருக்கிறான்னு சொன்னா இது எங்கிறதுனா திருக்குறளிலிருந்து நான் பெற்றது. திருக்குறளை படிக்கலன்னா என்னை நான் செழிப்படுத்திக்க, ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னை திருக்குறள் செழிப்படுத்திக்கிட்டே போகுது. நான் படிக்கும்போது திருக்குறள் கொஞ்சம் தான் படிச்சிருப்பேன். ஆனா இந்த திருக்குறள் கூட்டமைப்பு தலைவராக வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அற்புதமா 10 குறளை பேசுறாங்க. புதுசு குறள்லாம் நான் கேட்கிறேன். அது திரும்ப திரும்ப கேட்கிறேன். இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்குமா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் 100 குறள்ல பேசுறோம். கேள்வி கேட்கறவங்க குறளை சொல்றாங்க. இத்தனையும் கேட்கிற வாய்ப்பு நான் பேசுவதை விட கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு இந்த திருக்குறள் கூட்டமைப்பிலையும் இந்த கருத்தரங்களை எனக்கு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில இங்க அண்ணாவினுடைய எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன். இது சம்பந்தமாக நீங்கள் வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தால், இல்லை நீங்களே கருத்து ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். இது கருத்து பரிமாறி கூட இடமாக இருக்கும் என்று சொல்லி ஐயா லண்டனில் இருக்கக்கூடிய சாந்தலிங்க ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. எல்லோரும் வணக்கம். இன்றுதான் எனக்கு உண்மையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. என்ற மனத்தை திறந்து பற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக நான் ஒரு நாள் தவறாமல் இந்த திருக்குறள் இதை அட்டெண்ட் பண்ணி வருகின்றேன். ஒரே ஒரு நாள் எனக்கு சுகஹீனம் என்றபடியா முடியவில்லை. ரொம்பவும் ஆளுமை உள்ள ஒரு மனிதனையா நீங்கள். எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கிறது. நான் இந்த வாழ்க்கையில பிறந்த நாட்டையும் பெற்ற தாயையும் பிறந்த நாட்டையும் விட்டு வெளிநாட்டுக்கு பொருள் தேடி செல்வம் தேடி வறுமையின் காரணமாக பொருள் சேர்த்தாத்தான் வாழ முடியும் என்ற அந்த நிலைமையில இந்த மனத்தை பக்குவப்படுத்தி ஊரடகமெல்லாம் போய் நான் இலங்கையில இருந்து லண்டனுக்கு வந்தாலும் 50 வருஷத்துக்கு முந்தி வந்த நான் கிட்டத்தட்ட 30 வருஷம் வெளிநாடுகள்ல வாழ்ந்து அங்கே இருக்கிற இடங்கள்ல அனுபவங்கள் எல்லாம் கேட்டு கணக்க அடிபட்ட ஒரு மனுஷன். 76 வயது இப்ப. ஆனால் ஒரு நாளும் என்றாலும் கூட என்ற வாழ்க்கையில கனகன இடங்கள்ல போயிருக்கிறேன், கனகன மேடை பயிற்சிகளை கண்டிருக்கிறேன். இப்படி மிகவும் இலகுவாக எடுத்தோம் கௌத்தோம் என்று வராமல் உண்மையை உள்ளபடி சொல்லி அதுவும் பொருட்பட சொல்வதற்கு திருக்குறள் படித்த காரணமோ என்னவோ தெரியாது, அல்லது நீங்கள் ஒருவேளை ஒரு பட தயாரிப்பாளர் என்ற நோக்கம் காரணமோ தெரியாது. உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல ஆளுமை இருக்கின்றது, கேப்பபிலிட்டி. அது மாத்திரமில்ல, எதை எடுத்தாலும் அதை உடனே கோட் பண்ணி அதுக்கு ஒரு உதாரணம்
சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இந்த ஆற்றல் உண்மையில தன் மனத்தை வைத்து அதுல செயல்பட்டு அதுல ஈடுபாட்டு வராமல் வராது. அதனால திருக்குறள் மாதிரி நீங்கள் திருவள்ளுவர் படிப்பிச்ச மாதிரி நீங்கள் நிரம்பவும் இன்வால்வ் பண்ணி நடக்கிற நீங்கள் என்றது நிரம்ப தெரிகிறது. நான் இதை எனது நண்பன் யோகமூர்த்தியோட அநேக நேரம் கதைத்திருக்கின்றேன். பார்த்தால் யோகமூர்த்தி இன்று வரவில்லை போல கிடக்குது. அவருக்கு மேல ஒரு குடும்ப பிரச்சனை என்ன தெரியவில்லை. நிச்சயமாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்படி ஒரு இயக்கத்தோட சேரக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுக்கும் அது யோகமூர்த்தி தான் காரணம். அதுல இருந்து உங்கள் எல்லோரையும் பேச்சுக்களை கேட்கிறது. அது முக்கியமாக ஒவ்வொரு கிழமையும் சிறப்பு பேச்சாளர்கள் அவர்களையும் நான் தமிழ்நாட்டில் வாழாத ஒரு மனுஷன், தமிழ்நாட்டை பற்றி தெரியும் ரொம்ப, தமிழ்லே நானும் ஒரு தமிழன் தான், இருந்தாலும் கூட தமிழ்நாடு சரித்திரம் முழுக்கலுமே, அதுவும் அறிஞர் அண்ணா போன்ற சரித்திரம் முழுக்கலுமே இப்படி நான் கேள்வி ஞானத்தால தான் அறிந்தது. நீங்கள் ஒவ்வொரு தரமும் கதைக்கிற பொழுது உங்கள இருந்து வருகிற அந்த எமனேட் பண்ற அந்த எனர்ஜி, அந்த அறிவு எனக்கு ரொம்பவும் பிடிச்சு கொண்டது. இதுக்கு மிஞ்சி நான் என்ன சொல்லலாம்? நீங்கள் செய்வதெல்லாம் நல்ல செயலாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தில் சேர்ந்த அத்தனை பேரும் ரொம்பவும் அழகாக தமிழ் கதைக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, செயல்படுகிறீர்கள். இந்த முயற்சி திருவினையாக்கம் இது தொடர்ந்து நடக்க வேணும். நானும் என்னோட சேர்ந்த அளவு உதவியாக இருப்பேன் என்பதை கூறி எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அடிக்கடி முதலிடம் தராதையோ, நான் அதுக்கு அருகதையற்றவன் என்று நம்புகின்றேன். இருந்தாலும் கூட நான் நல்ல தமிழன், எனக்கு தமிழில் நல்ல ஆதரவு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றியா. நீங்க நல்ல மனசு இருந்தாவே தகுதி உள்ளதுதான். அந்த வகையில நீங்க காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எங்களுடைய கூட்டத்துக்கு வந்துடுறீங்கல்ல லண்டன்ல இருந்து, அதுவே ஒரு ஒரு பண்பு தான். ரொம்ப நன்றியா. அடுத்தது ஐயா தங்கராஜ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பத்தி சொல்லணும்னா, இப்ப என்னுடைய டேபிள்ல அந்த புத்தகம் தான் வச்சிருக்கேன். என்னன்னா, மாபெரும் தமிழ் கனவுன்ற ஒரு புத்தகம் எழுதி அது வெளியிட்டாங்க. அதை நான் வாங்கி வச்சிருக்கேன், அப்பப்ப படிப்பேன். அண்ணாவுடைய சொற்பொழிவுகள் அல்லது அவருடைய சட்டசபையில் அவர் எடுத்து பேசிய விதம், எதிரிகளையும் தன்னுடைய வசமாக்கக்கூடிய ஆற்றல், ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மதித்து பெருமைப்படுத்துதல், அனைவரையும் தன்னுடைய தம்பி என்று அழைத்தாரே, தம்பி இருக்க நான், அந்த தம்பிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் மூட்டியவர் இவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். உலகத்திலேயே ஒரு கின்னஸ் புஸ்தகத்துல அவருடைய இறப்பு அன்றைக்கு கூடிய மக்கள் கூட்டத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. தமிழ்நாடு ஒரு சிறிய நாடு தான். தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை அவர் இருக்கும்போது ஒரு 5 கோடிக்குள்ளதான் இருந்தது. அந்த மற்ற இடங்கள்ல இன்னும் அதிகமா இருந்தது. இருந்தாலும் அன்றைக்கு அவர் இறந்த அன்னைக்கு மக்களுடைய ஆர்வம், அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், பற்று அத்தனையும் அளவிட முடியாதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அவருடைய பேச்சை நான் நேர்ல 2 முறை தான் கேட்டிருக்கேன். கரூருக்கு வந்தப்ப என்னுடைய சம்பந்தியோட அப்பா, அவரு பக்கா டிஎம்கே, வரவேற்பு கொடுத்தாரு. வாழைக்கண்ணு வெட்டிங்க, 5 ஏக்கர்ல இருந்த வாழை மரத்தை அத்தனையும் வெட்டி நிறைய நட்டு வச்சு அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட என்னமோ தெரியல, அறிஞனுடைய அண்ணானுடைய நீங்க உருவத்தை பார்த்து பெருசா மதிக்க முடியாது. அவருடைய 2 கண்களை பாருங்கள். அந்த 2 கண்ணும் நம்மளோட பேசுறத பார்த்தா எப்பேற்பட்டவனும் மடிஞ்சிடும். அந்த 2 கண்கள், அப்படிப்பட்ட கண்கள் அவருக்கு. அப்படிப்பட்ட அறிஞரை பெற்றெடுத்த அந்த சமுதாயத்துக்குள்ள நாமெல்லாம் பெருமைப்படலாம்.
நம்ம கொடுத்து வைக்கல. அவருடைய 1.5 ஆண்டுகள் ஆட்சி காலம் இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்துருச்சேன்னு தான் நமக்கு கொடுத்து வைக்கல. NS கிருஷ்ணன் மேல அவருக்கு அளவு கடந்து பிரியம். அவருடைய இறப்புக்கு முன்னாடி இவர் கலந்துக்கிற கடைசி கூட்டம் அதே மாதிரி NS கிருஷ்ணன கடைசி கூட்டங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒப்புமை. இவர் கழகத்துல அதிகமாக ஆர்வம் கொடுத்து ஊக்கப்படுத்தி உதவியா நின்றவர் KR ராமசாமி. KR அவரு ராமசாமி தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானுங்களா? அவர் பெரிய நாடக கலைஞர், நல்லா பாடுவாரு. சொர்க்கவாசல்ங்கிற படத்துல அவரை தான் நடிக்க வச்சாரு, பாட வச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர்களுடைய பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. நீங்க சினிமா பத்தி ஞாபகப்படுத்தினால நான் சினிமா துறையில இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்லிடுறேன். சினிமாவுக்கு உள்ள உறவுகளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா? அவரு நாடகத்துல நீங்க சொன்ன KR ராமசாமி இருக்காங்களே, அவங்களுடைய நாடகத்துறை குழுவோட தான் ஐயா இருந்தார். அண்ணா அவர்கள் இருந்தார். அண்ணா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமாக்குள்ள எப்படி இருந்து தெரியுங்களா? அண்ணாக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணு ராமாயணத்தை படமா எடுப்பாங்க, இல்லைன்னா மகாபாரதம் எடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு புராண கதைகள் தான் வரும், மாயாஜால கதைகள் தான் வந்துட்டு இருக்கும் சினிமாக்கள். முதன் முறையாக அறிஞர் அண்ணா என்ன பண்றாரு, நான் சினிமாவையே மாத்திர புரட்சி பண்றேன். என்ன பண்றாருன்னா வேலைக்காரின்னு ஒரு படம் எடுக்கிறார், எழுதி எடுக்கிறார், சமூக புரட்சி எழுதி எடுக்கிறார், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை எடுக்கிறார். நீங்க இப்ப பூம்புகார் இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம் ஏன் ஃபேமஸ் ஆச்சு ஒரு காலத்துல? அதுக்கு முன்னெல்லாம் காவியம் எழுதுனா என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை பத்தி தான் காவியம் எழுதுவாங்க. ஒண்ணு சிவபுராணம் எழுதுவாங்க, இல்லைன்னா ராஜா பத்தி தான் எழுதுவாங்க. ஆமா, சிவபுராணம் அப்படின்னு எழுதுவாங்க, இல்லைன்னா திருமால் புராணம்னு இருக்கும், இல்லைன்னா கந்த புராணம் இருக்கும், இல்லைன்னா ராமருக்கு புராணம் இருக்கும், கிருஷ்ணருக்கு புராணம் இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா ஏதாவது மன்னருக்கு இருக்கும். ஆனால் முதல்ல சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ஃபேமிலி கேர்ள் கதாநாயகி படம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் எடுக்க வேண்டிய படத்தை முதல்ல எடுத்துட்டாரு அவரு. குடும்ப படம் எடுக்கிறேன் அந்த மாதிரி. அப்பயுமே ஒரு கண்ணகி, ஒரு குடும்ப பெண்ணை வச்சு மிகப்பெரிய இலக்கியம் எழுதி மிகப்பெரிய புரட்சி பண்ணாரு அவரு. அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் வேலைக்காரி ஒரு படத்தின் மூலியமாக ஒரு வேலைக்காரிய கதாநாயகி படம் எடுத்தார். அதான் முக்கியம். ஏழைப்படும்பாடு படம் எடுத்தார். இதெல்லாம் என்ன, தொடர்ந்து அவர் சமூக கருத்துக்களை சொல்லி சினிமா இது ஏதோ புராணத்தை சொல்வதற்கு தான் சினிமா இல்ல, இது மக்கள் கொடுக்கிற காசு, இது மக்களை பத்தி பேச வேண்டும் என்று சொல்லி மக்களை பத்தி எழுதி கதை வசனம் எழுதி அதுல ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். அதுக்கப்புறம் தான் பராசக்தி அது இதுன்னு நிறைய படங்கள்லாம் அப்புறம் கடைசியில சமூக படங்களா எல்லாமே மாறி அவர் பீம்சிங், அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன், பாலச்சந்தர், அது இதுன்னு நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இப்ப நானே ஒரு சமூக படங்கள் எடுக்க முடியுது, குடும்ப படங்கள் எடுக்க முடியுதுன்னா அது அண்ணா போட்ட விதை. வேலைக்காரியில் அண்ணா போட்ட விதை. இன்னைக்கு நான் குடும்ப படங்களை நான் எடுக்கிறேன். அண்ணா மாதிரி இல்லைன்னா இன்னும் புராண படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதுல அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த படங்கள் எடுத்தவர் அவரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு புரட்சி பண்ணார் அவரு. அவரு நாடகத்தை பண்ணும் பொழுது அவர் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்தது. அவர் தயாராகிட்டார் அந்த நாடகத்துல. அவரே சத்ரபதி சிவாஜியா நடிக்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல நடிகர். அண்ணா ஒரு அற்புதமான நடிகர். அவரே அந்த சத்ரபதி கேரக்டர் பண்றதுக்கு சொன்னாங்க. நான் வேற ஒண்ணா நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சிவாஜி கணேசனுக்கு சத்ரபதி சிவாஜி வேஷத்தை கொடுங்க, அவன் சிறப்பா பண்ணுவான்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுல சத்ரபதி சிவாஜி நாடகத்துல சிவாஜி கணேசன் நடிச்சு மிகப்பெரிய பேர் வாங்குறாரு. அது போய் தந்தை பெரியாருக்கு கொண்டு போய் தலைமை தாங்க வைக்கிறார் அண்ணா. அந்த பெரியார் தலைமை தாங்கி சத்ரபதி சிவாஜி நாடகம் நடக்கும்போது பெரியார் பார்த்துலையும் இன்னும் அப்படிப்பட்ட பெரிய நடிகனா இருக்கிறாரு அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஆளா வருவாங்க, அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு அண்ணா சொல்லிட்டு அதனாலதான் அவனுக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன், சினிமாவிலையும் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சிவாஜி கணேசனை கூட்டிகிட்டு ஏவிஎம் மெய்யப்பி செட்டியார், அங்கதான் நான் வேலை செஞ்சேன். ஏவிஎம் தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. நான் 1 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் கவர்மெண்ட்ல 18 வருஷம் போயிட்டேன் என்னுடைய வறுமையின் காரணமாக. அப்ப திரும்ப மறுபடியும் சினிமாவே என்ன இழுத்துருச்சு, எப்படியா விட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா ஏவிஎம் மெய்யப்பி செட்டியார் கிட்ட கொண்டு போய்
சிவாஜி கணேசனை காமிச்சு நடிக்க வைக்கணும் அவர் சொன்னாரா, இந்த மூஞ்சிலாம் எப்படிங்க, அவர் வந்து ரொம்ப டல்லா இருக்கிறாரு, சினிமா ஃபேஸ் இல்லைங்கன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்ப சொன்னாரா, ஐயோ இவன் ரொம்ப நல்லா வருவாயா, வறுமையினால சோத்துக்கு இல்லாம கிடந்ததுனால சிவாஜி கணேசன் இப்படி இருக்கிறான், அவன் வந்து வறுமை நீங்கன்னா ரொம்ப நல்லா வருவான்னு சொல்லி நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னாராம். பாதி படம் எடுத்து பார்த்தாங்களாம். பார்த்துட்டு மெய்ப் செட்டியார் பயந்துட்டாராம். ஐயோ கண்ணெல்லாம் ஒடுங்கி போய் கிடக்குதுங்க, இந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவருனால தயவு செய்து இது வேணாம்னு பாதியிலே நீட்டி போயிட்டாராம். அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் முதலியார் இருக்காரு, எங்க வேறு ஒரு பெருமாள் முதலியார் ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு அண்ணா மேல வந்து மரியாதை உள்ளவர், ஐயா அந்த சிவாஜி கணேசன் ஒரு பையனை வந்து நடிக்க வச்சு ஏவி மெய்ப் செட்டியார் பாதியில் எடுத்து படத்தை நிறுத்திட்டாரு, அவருக்கு இந்த சிவாஜி கணேசனுடைய பின்னாடி என்னவா வருவான்னு அவருக்கு தெரிய மாட்டுது, அவன் மிகப்பெரிய நடிகனா வருவாயா, அவனுக்கு வந்து பாதியில் இடிச்சிட்ட படத்தை நீங்க முழுசா எடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரு வந்த உடனே பயமுறுத்திட்டாங்களா எல்லாம், இல்லைங்க இந்த படம் எடுத்து ஓடலைன்னா என்ன ஆகுறது, நஷ்டமாயிடும். அண்ணா சொன்னாரா, அப்படி ஓடாம போயிட்டா சிவாஜி கணேசன் வச்சு நீ பராசக்தி படம் எடுத்து ஓடலைன்னா உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றையா, அடுத்து நம்ம ஆட்சிதாயா, நான் தாயா நாட்டுக்கு வர போறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அவர் படத்தை எடுக்க வச்சாரா. பராசக்தி படம் வெளியில வந்தது, அது எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை பண்ணுச்சு. அப்புறம் சிவாஜி கணேசன் எங்க போனாரு, உலகத்துல எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாரு. இந்த சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தி அவருக்காக தாம் பிள்ளைக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்க மாட்டாரு சிவாஜி கணேசன். இது இவர் அண்ணா சிவாஜி கணேசனுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டிருக்காரு. நாடகத்துல அறிமுகப்படுத்தி, சினிமாவில் அறிமுகப்படுத்தி, அவருக்கு ஒரு பைனான்ஸை புடிச்சு கொடுத்து ஒரு பெரிய நடிகன் ஆகினாரா. ஆக்கிட்ட பிறகு அவர் திமுக இருந்து காங்கிரஸுக்கு போயிட்டாராம் சிவாஜி கணேசன். அப்ப போய் சொன்னா, என்னங்கயா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அவன் வேற கட்சிக்கு போயிட்டானே அப்படின்னா, அவன் எனக்கு கூடவே இருந்து எனக்கு துண்டு செய்வான் நினைச்சலாம் நான் வளர்க்கல. ஒரு கலைஞன் எங்க இருந்தாலும் கலைஞன் தான், அவன் என் கட்சியில இருந்தாலும் கலைஞன் தான், இன்னொரு கட்சியில இருந்தாலும் கலைஞன் தான், அவன் இங்கிலீஷ் படத்தில் நடிச்சாலும் கலைஞன் தான், அவனை நான் தூத்த மாட்டேன்னு சொன்னார். அவர் எவ்வளவு பண்பு பாருங்க, இன்னொரு கட்சிக்கு போயிட்டு வாழ்த்துறா இருப்பாருங்க அவரு. இதுதான் அறிஞர் அண்ணா. அதனால எங்க இருந்தாலும் வாழ்கிற சொல்ற ஒரு பக்குவம் அந்த சிவாஜி இந்த வரலாறுல 4 பேருக்கு தெரியணும் இல்லையா. அடுத்தது உத்தராபதி ஐயா சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிறாரு. ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டு கேட்டு. வணக்கம் ஐயா. சிறப்பு பேச்சாளர் வந்து வராமையே நீங்க வந்து பூர்த்தி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அண்ணா வந்து திராவிட கழகம் தமிழர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆட்சி பீடத்துல வந்த உடனே தொடர்ந்து பெரியார் வந்து எப்படி மனாநாடு கண்டாரோ திருக்குறளுக்கு, அதை ஒற்றி அவரும் திருக்குறளை பின்பற்றி அந்த பண்போடு ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவர்தான் வந்து கண்டுபிடித்தாரு. அதை வந்து அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் அவருடைய பண்பு வாழ்ந்தும் காட்டினார். நீங்கள் சொற்பொழிவில் ஒன்று அமெரிக்கா போனதை பற்றி சொன்னீர்கள், அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அமெரிக்கா போயிட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரை சந்திக்க ஒரு ஏற்பாடு நடந்தது. அதை கேள்விப்பட்டு அதுக்கு அமெரிக்க அதிபர் வந்து அவருடைய வேலை பழுவோ ஏதோ வந்து சந்திக்க முடியாது என்று திரும்பி விட்டார். அப்போது காமராஜர் இருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் தமிழகத்துக்கு வருகிறார். காமராஜருடைய புகழை கேள்விப்பட்டு காமராஜரை சந்திக்க விரும்புகிறார். அவர் என்ன செய்கிறார், என்னுடைய முதல்வர் அங்க போகும்போது அவரை வந்து சந்திக்க விரும்பாதவர்கள் நான் சந்திக்க விரும்பவில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இது எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த காலத்தில் காமராஜர் இருந்தப்பவும் அண்ணா இருந்தப்பவும் அரசியல் வந்து நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் நடந்தது. அதற்கு பிறகுதான் இப்ப காவேரி பிரச்சனையை பற்றி நீங்கள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லும் போது அந்த அவர்களுடைய பண்பு அப்படியே தொடர்ந்திருந்தால், அந்த ஒற்றுமையை நிலைத்திருந்தால், எப்போது வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து 2 பேரும் 2 அரசியல் கட்சி எல்லாருமே சேர்ந்து ஒரே விமானத்தில் பயணித்து பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து மறுநாடு கண்டார்களோ, அதே போல தமிழகத்திலும் நேர்ந்திருக்கும். அந்த அவலம் ஒரு இன அழிப்புக்கு இடம் தராமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தொடராமைதான் நம்மளது இப்போ வந்து ஒரு அவல நிலையில் இருக்கிறோம். இதற்கு இனிமேல் வந்து இது போன்ற ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்புகள் மூலம் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு நாம் எந்த வகையிலாவது உதவி செய்ய வேண்டும்
என்பதும் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு அருமை, நன்றாக இருந்தது. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி பிச்சைமுத்து ஐயா அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. இன்று இன்று முக்கிய விருந்தினருக்கு பதிலாக ஐயா சேகர் ஐயா அவர்களே மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை திருக்குறளை பற்றியும் அண்ணாவை பற்றியும் கலந்து மிக அருமையாக அந்த வரலாற்றை எல்லாம் சொன்னார்கள். நான் சிறு வயதில் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்தவன். அப்போது திமுக மாநாடு நடந்தது. நான் பள்ளியில் படித்துக் கொண்டேன். மாமாவோடு சென்று அந்த மாநாட்டில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் நான் கோவை அரசு நற்பொறியியல் கல்லூரியில் படித்து அங்கே ஆசிரியராக இருந்தேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் முதல்வராகிவிட்டார்கள். அந்த மாணவர் மன்றத்திலே முதல்வரை அழைத்து மரியாதை செய்து பேச்சுக்காக அவரை அழைத்து வந்தோம். அப்பொழுது மாணவர் தலைவர் சங்க தலைவராக இருந்தவர் ரவி என்பவர். அவர் பிஇ முடித்து சட்டம் படித்து மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரியாக இருந்தார். அவர் சிறந்த பேச்சாளர். அவர் தலைமை வரவேற்புரை ஆற்றும் போது பேற்றி திரும்ப அண்ணா அவர்கள் வரவேற்கிறார். அப்பொழுது அவர் எழுந்து நிற்கிறார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த திரையரங்கில் உள்ள திரைச்சீலை இறங்கி வருகிறது. எல்லோருக்கும் ஒரே பயம், என்ன ஆகிவிட்டது, முதல்வர் வந்திருக்கிறார், இப்படி ஆகிறது என்று. அது சரியாக அண்ணாவுடைய தலைக்கு நேராக நின்று விட்டது. அப்பொழுது அண்ணா பேசும்போது ஆரம்பித்தார்கள். பேசும்போது சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பொறியியலாளர்கள், நான் எவ்வளவு உயரம் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக கரெக்டாக அந்த சிறைத்திலையை கொண்டு என்னுடைய உயரத்தை நல்லபடியாக அளந்துவிட்டு எல்லோருக்கும் தெரிவித்தீர்கள் என்று சொல்லி ஒரு சிரிப்பை உண்டாக்கி அந்த அரங்கமே ஒரே சிரிப்பில் ஆழ்ந்தது. அந்த ரவி அவர்களும் மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்கள். அதை பார்த்துவிட்டு அண்ணா அவர்கள் சொற்பொழிவில் சொன்னார்கள், என்னை விட சிறந்த பேச்சாளரை நீங்கள் மாணவர் தலைவராக வைத்திருக்கிறீர்கள், என்னை ஏன் கூப்பிட்டீர்கள் என்று அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமும் ஒரு அங்கீகாரமும் அண்ணா அவர்கள் கொடுத்தார்கள். இது போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அப்போது கோவையில் இருக்கேன். அண்ணா இறந்து விட்டார்கள். உலகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு பாமரர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் எல்லாம் ரயில் பெட்டியில் மேலே ஏறி வடநாட்டுகளில் பார்ப்பது போல ஒரே ஒரு அண்ணாவை பார்க்க வேண்டும், அண்ணா இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மேலே ரயில் பெட்டியில் மேலே ஏறி அங்கே மேம்பாலத்தில் எல்லாம் இடித்து சில மரணங்களும் ஆகிவிட்டன. அந்த அளவுக்கு அவர்கள் அண்ணா மீது பற்று கொண்டார்கள். இன்றைக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய உள்ள உலகத்திற்கு அண்ணா இசம் என்று சொன்னாலும் அண்ணா கொள்கை என்று சொன்னாலும் அவர்களுடைய வரலாற்றை பிடித்து அதன் போல ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு. இங்கே தமிழன், அங்கே நான் இந்தியன் என்ற அந்த பரந்த மனப்பான்மை பெருக்கட்சி அவர்களையும் அரைவினத்து அவர்களை அங்கீகரித்து அவர்கள் மிக ஒரு உதாரணமாக திருக்குறள் வழியாக வாழ்ந்து காட்டியவர்கள், மற்றவர்களை மதித்தார்கள். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகின்றோம். இன்றைக்கு ஐயா அவர்கள் சேகர் ஐயா அவர்கள் ஒரு திரைப்படம் போல அதை அந்த காலத்திலிருந்து நான் பார்க்கும்போது வருவார்கள். அண்ணாவை இன்றைய படங்களை, அந்த பழைய படங்களை பார்க்கும்போது அவர் முழுக்க செய்தி போட்டால் பட்டன் கூட போட்டிருக்க மாட்டார், அது பாட்டுக்கு இருக்கும். சட்டையெல்லாம் அயன் பண்ணி இருக்காது, பரட்ட திரையாக இருக்கும். எதையும் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு வருகிற அரசியல்வாதிகளை போல, சினிமா நடிகரை போல நல்ல அழகாக வருகிறார்கள். அது மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப யதார்த்தமாக இருந்த ஒரு பெரும் தலைவர், தமிழகம் இந்தியா கொடுத்த பெரும் மகன், இந்தியன் மகன், தமிழ் மகன். அவருடைய வழியை பின்பற்றி நாம் இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நினைவூட்டுவதற்கு ஒரு காரணமாக இந்த காட்சி, அந்த சொற்பொழிவு எல்லாம் சிறப்பு. அண்ணா படிச்ச அந்த பச்சைமன் கல்லூரியில் தான் நான் எம்ஏ படிச்சேன். சரி சரி. நான் வரலாற்று மாணவன். நான் மாணவர் அணி தனியா இருந்ததுனால நான் மாணவர் அணி தலைவரா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணேன், என்னுடைய வகுப்பையே எங்க மாத்திட்டு தெரியுங்களா, அண்ணா படிச்ச வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு மாத்தினேன். அண்ணா படிச்ச அந்த இடத்துல அந்த உட்கார்ந்து படிக்கணும்னு அந்த ஆசை. அப்ப நான் அந்த
அது ஏன்னா நான் மாணவர் தலைவராக இருந்ததுனால நான் அந்த வகுப்பை அங்க மாத்த முடிஞ்சது என்னால. எனக்கு அங்க சிவன் கல்லூரின்னு பேர வழிய உள்ள நுழையும் போதே அண்ணா படிச்ச இடம் அதுதான் மனசுல நின்று படிச்ச இடத்துல அவங்க படிச்ச அறையில நீங்க கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, அவர் சில பெச்செல்லாம் சொல்லுவாங்க, இங்கதான் உட்கார்ந்தாரு அங்கதான் உட்கார்ந்தாருலாம் சொல்லுவாங்க. அந்த வகையில அவருக்கு அவர் நினைவே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அடுத்த சம்பந்தம் ஐயா பரிமாறிக்கொண்டு கூடிய அன்பர் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் தலைவர் அவர்களது இன்றைய சிறப்பு உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. பேரறிஞர் அண்ணாவை பற்றி தமிழகம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான உரை. பன்முகத்தன்மை பேரறிஞர் அண்ணாவிடம் கொட்டி கிடந்தது. அதை நாம் விட்டு இன்று எட்டி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பன்முகத்தன்மையை திருக்குறள் கூட்டமைப்பின் மூலம் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு இளைஞனிடம் என்கின்ற முறையிலே தலைவர் அவர்களது எழுச்சி உரை மிக சிறப்பான உரையாக இன்று விளங்குகின்றது. அவர் காட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய அந்த திருக்குறள் பற்று, உலக திருக்குறள் கூட்டமை உலக தமிழ் மாநாடு நடத்தி கிடைத்த வருமானத்தை குறளை வளப்படுத்த வேண்டும், குறள் நெறியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற முறையிலே அதுக்கான ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் பணம் கொடுத்திருக்கிறாரே. இந்த அரிய செய்தியெல்லாம் இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பழகும் தன்மை நேருவிடம் பழகியது, காமராஜரிடம் பழகியது, ஜீவாவிடம் பழகியது, இப்படி பல அரசியல் தலைவர்களோடு பேரறிஞர் அண்ணா பழகிய தன்மையை இன்று மிக சிறப்பாக நமது உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் மிக மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். கூட்டமைப்பின் ஒரு சிறப்பான தலைவர் என்கின்ற தனது ஆளுமை திறனை, அறிவுத்திறனை, பகுத்தறிவு திறனை, சொல்திறனை, பேச்சு திறனை மிக சிறப்பாக கையாண்டு இருக்கின்றார்கள் நமது தலைவர் அவர்கள். ஐயா, தாங்கள் நீண்டோழு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திருக்குறள் கருத்துக்களை பரப்பி தமிழ் இன உணர்வை ஏற்படுத்தி உணர்த்தி தமிழனுடைய பழைய பண்பாட்டுக்கு தமிழன் திரும்புவதற்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டுகின்ற திசையிலே நடப்பதற்கு திருக்குறள் கூட்டமைப்பு தயாராகி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை திருக்குறள் அரசிலே மாதம் மாதம் வெளியிடுங்கள். இன்றைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்து ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களிடமும் செல்ல வேண்டும். அண்ணா எப்படி தமிழக தலைவரானார், எப்படி முதல்வரானார், எப்படி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தனது நினைவு நாளில், தனது இறந்த நாளில் கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களை அந்த ஊர்வலத்தில் இழுத்திருக்கிறார் என்றார். அவர்களுடைய பண்பு அதை நினைவுபடுத்தி அந்த ஒரு சிறந்த பண்பை ஒவ்வொரு இளைஞனும் தமிழ்நாட்டிலே பெற வேண்டும் என்கின்ற வகையிலே தங்களது உரை மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. இதை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். மிக சிறப்பு. வாழ்க உங்கள் பணி, உங்கள் பணி. நன்றி. இப்போ வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருப்பதனால நாம வந்து அந்த போக்குவரத்துல திருவள்ளுவர் பேர் வைக்கிறது, போக்குவரத்து பஸ்ஸுகள்ல வந்து உள்ளுக்குள்ள திருக்குறளை வைப்பாங்க இல்லையா, முன்ன இருந்தது இல்லையா, எடுத்துட்டாங்க இல்லையா, அதை உள்ளுக்குள்ள வந்து வண்டிகளை போக்குவரத்து வாகனங்கள்ல
உள்ள திருக்குறளை வந்து எல்லா வாகனத்திலையும் வைக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்ய சொல்றது. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மக்கள் போய் பார்க்கறதுக்கு சரியான வழி இல்லாம இருக்கு. அந்த போட் எல்லாம் வந்து சரியா போறது இல்லை. அதை வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குது. ஒரு இடையில ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டுறதா, ஒரு பாலம் ஒண்ணு கட்டுறதா இருக்கு. எது விவேகானந்தர் பாறைக்கும் இதுக்கும் அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இருக்கிற முதல்வர்கிட்ட நம்ம கொடுத்தா கண்டிப்பா நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அண்ணா மீது பாசம் உள்ளவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா இதை நம்ம நேரம் பார்த்து கொடுத்து நம்ம அதை நம்முடைய இதை செயல்படுத்த வைக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தமிழ்ராஜேந்திரன் அவர்கள் நம்ம ஆய்வரங்கத்தை நடத்துவதற்கு ஒரு முதல் புள்ளியாக இருந்த தமிழ்ராஜேந்திரன் அவர்கள் அவர் துவக்கி வச்சார். இன்னைக்கு 43வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவர் எதுலையுமே வந்து வேகமான பிள்ளையார் சுழின்னு வாங்க, அது ஆன்மீகவாதிகளுக்கு, அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல. அவர் திடீர்னு ஏதாவது ஒரு புள்ளி வச்சாரும் அது ரொம்ப வேகமா நடக்கும். உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் பயனாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் அண்ணாவை குறித்து பேசுவதென்றால் மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அண்ணா செய்த மிகப்பெரிய செயல்களில் மிக மிக பெரிய செயல் எது என்றால் ஒன்றே குலம் என்றால் பெரியாரோடு பழகியவர், பகுத்தறிவாளர், அதே சமயத்துல கடவுள் மறுப்பாளர் என்ற நிலையில இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய சூழல் நிலையை அவர் நன்றாக அறிந்தவர். இன்றைக்குள்ள திமுகவில் கூட தைரியமாக நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டு இருக்கிற அமைச்சர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிதியமைச்சரை எடுத்துக்கொண்டால் நெத்தியிலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பொட்டு, கையிலே கயிறு, இவைகளெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிற பொழுதே டேபிளிலே பெரியாருடைய சிலையை வைத்துக் கொண்டிருக்கிறார். டேபிளிலே அண்ணா சிலையோ கலைஞர் சிலையோ வைப்பதை விட அவர் டேபிளிலே பெரியார் சிலையை வைத்து பெரியார் சிலைக்கு பக்கத்திலே பூ போட்டு வைத்திருக்கிறார், பூக்களை தூவி வைத்திருக்கிறார். இதுதான் தமிழகத்தினுடைய சிறந்த பண்பாடு. அண்ணா சொன்னார், அண்ணாவை குறித்து, கடவுளை குறித்து அண்ணாவிட கேட்ட பொழுது சொன்னாரு, நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம். இதான் அவர் சொன்னார். 2 வரியில சொன்ன திருக்குறள் மாதிரி சொன்னார். நாங்க பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம். ஆக ரொம்ப மிக மிக நிதானத்துடன் மிகுந்த பண்பாட்டோடு அவர் சொன்னது. தீகா கடவுள் இல்லவே இல்லை என்ற கருத்தை எடுத்து போய் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒருபடி மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் திமுகவின் கொள்கை என்று ஆணித்தரமாக முழங்கினார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஊரிலே அமைச்சர், கரூர் அமைச்சர் இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள், நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் எப்போதும் வெளியே வருவதில்லை. அனுதினமும் எப்போது பார்த்தாலும் நெற்றியிலே குங்குமத்தோடு தான் இருக்கிறார். அவர் ஸ்டாலினை பார்க்கின்ற பொழுதும் குங்குமத்தோடு தான் படங்களிலே காட்சி அளிக்கிறார். அதே சமயத்திலே மிகுந்த சுறுசுறுப்பாக உதவியாக ஆட்சிக்கு இருந்து வருகின்றார். ஆக ஆத்திகர்களையும் நாத்திகர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இடத்திலே புள்ளியிலே அண்ணா தோன்றினார். வள்ளலார் அவர்கள் பாடுகிற பொழுது திருவருட்பாவிலே பாடுவார், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே என்று சொல்லி கடவுளை அவர் இறைவனை சொல்லுவார். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே. அதே போல ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் நடுநின்ற நடுவாக அண்ணா விளங்கினார். இந்த பக்கம் குன்றக்குடி அழிகளாரை எவ்வளவு தூரம் மதிக்கிறோமோ மதிப்பார், இந்த பக்கம் வீரமணியோடும் நல்ல நட்போடு இருப்பார். நல்ல கருத்துகள், பகுத்தறிவு கருத்துகள், திராவிட இயக்க கருத்துக்களை நிறைவேற்றினார். எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தார். அண்ணா காலத்திலே பெண்களுக்கு உரிமை கொடுக்கும் சட்டங்கள் வந்தன. அதே போல திராவிட இயக்கத்துடைய பல்வேறு கோட்பாடுகள் அவைகள் சட்டங்களாக வருவதற்கு அண்ணா அவர்கள் உழைத்தார். வெளிநாடுகளே ஏல் பல்கலைக்கழகத்திலே, அது போன்ற பல்வேறு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள், இங்கிலாந்து பல்கலைக்கழகம் சென்ற பொழுது அவருடைய அறிவாற்றலை சோதிப்பதற்காக அவரிடத்தில் கேட்ட பொழுது பிகாஸ் என்ற வார்த்தை தொடர்ச்சியாக 3 தடவை வருவது போல உங்களால் ஒரு சொற்றொடர் சொல்ல முடியுமா என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நோ சென்டென்ஸ் ends with because is a conjunction.
என்று அவர் படார் என்று சடார் என்று அடித்திருக்கிறார். அப்ப பிகாஸ் 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 என்ற 3 ஒரே இடத்துல வரவே வராது. வேற இதே மாதிரி சொற்றொடரை கண்டுபிடிக்க ரொம்ப அரிது. டக்குன்னு அடிப்பார், கூப்பிட்ட கேட்டவுடனே டக்குன்னு சொல்லுவார். ஆக எல்லாம் மூக்குல விரல வச்சு அடே அப்பா என்று அசந்து போனவாறு சொல்லுவார்கள். அவர் தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் மிகுந்த புலமை உடையவர். பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரை, எம்பியாக பாராளுமன்றத்திலே அவர் தமிழக முதலமைச்சராக இருப்பதற்கு முன்பாக பாராளுமன்றத்திலே இந்தியாவிலே எம்பியாக இருந்தவர். அவருடைய பேச்சு அவ்வளவு அற்புதமாக, நேரு அவர்கள் எல்லாம் நின்று கேட்கும்படியாக செய்த பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அங்கேதான் அவர் முதலாக முழங்கினார், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று அவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சருடைய முகநூல் பக்கத்திலே போட்டிருக்கிறார். எம்.கே. ஸ்டாலின் டிராவிடியன் ஸ்டாக் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை, பாராளுமன்றத்திலே ஒலித்த வார்த்தை. அதே சமயத்திலே அங்கே எந்த மொழிக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, தமிழ் மொழியை குறித்து அண்ணா அவர்கள் பேசிய பொழுது, இந்தி ஆதிக்கம், இந்தியா முழுக்க தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று அந்த இந்தி வெறியர்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசிய பொழுது, அண்ணாவுடைய ஒரு ஒற்றை குரல், அறிஞர் அண்ணாவுடைய ஒற்றை குரல் அனைவரையும் திகைத்து நிற்க செய்திருக்கிறது. அவர் என்ன பேசியிருக்கிறார், ஐயா நீங்க எதனால இந்திய தேசிய மொழியாக கொண்டு வரணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இந்தியாவிலே அதிகமானவர் இந்தியை பேசுறாங்க, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி, பல்வேறு ஏராளமான மாநிலங்கள் இந்தி பேசுது, அதனால இந்திய தேசிய மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பொழுது அண்ணா கேட்டிருக்கிறார், சரி நம்முடைய தேசிய பறவையாக எதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். மயிலை வைத்திருக்கிறோம்னு சொன்னார். இந்தியாவிலே மிக அதிகமாக இருப்பது மயிலா காக்கையா என்று கேட்டிருக்கிறார். காக்கை தான் மிக அதிகமா இருக்குது, மயில் கம்மியாத்தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஏன் அதிகமாக இருக்கிற காக்கையை தேசிய பறவையாக வைக்கவில்லை, மயிலை ஏன் வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லாம் அசந்து போய் வாயை பிளந்திருக்காங்க. அதனால நிறைய பேர் பேசுறாங்கிறதுனால ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவுபூர்வமான வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே போல அவர் எந்த இடத்துல பேசினாலும் அந்த இடத்துல அவருடைய தனித்தன்மை, அவருடைய இலக்கிய நயம், அவர் எழுதிய கதைகள், கட்டுரைகள், தம்பிக்கென்று எழுதிய கட்டுரைகள் எல்லாமே ஒரு இலக்கிய தரம் வாய்ந்தவை. அதனாலதான் எல்லாரையும் அறிஞர் என்று அழைப்பார்கள், அவரை மட்டும் பேரறிஞர் என்று அழைப்பார். அறிஞர், பேரறிஞர் அண்ணா என்று குறிப்பிடுவார். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறி அவர் இன்னொரு கட்சியை தொடங்கிய பொழுது, நம்முடைய வைகோ அவர்களை போற ஒரு மறுமலர்ச்சி திமுக என்றோ புதிய திமுக என்றோ ஏதாவது ஒரு பேர்ல அவர் அந்த திமுகவை இன்னொரு திமுக உருவாக்கி இருக்கலாம், நவீன திமுக என்றோ உருவாக்கி இருக்கலாம். அவர் ஏன் அண்ணா திமுக என்று வைத்தார் என்று பார்த்தால், அண்ணாவினுடைய தனித்தன்மை, அவருடைய சிறப்பு, அவருடைய அறிவாற்றல், அவருடைய ஆளுமை திறன், இவை எல்லாம் பார்த்துதான் எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய கட்சிக்கு அண்ணா திமுக என்று வைத்து கொடியிலே அண்ணாவின் படத்தை போட்டு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சி மட்டுமல்ல, அதற்கு முன்னால் அவர் ஆண்ட காலத்தில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் அண்ணா, எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம் என்று எல்லா காலங்களிலும் அந்த கொடியிலே பட்டொலி வீசி அண்ணாவின் படம் பறக்க வைத்தார் படத்தை. அத்தகைய சிறப்பு மிக்க அறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னது போல மிகுந்த பெருந்தன்மையோடு மிகுந்த சிறப்போடு வாழ்ந்தவர், ஆண்டவர். கொஞ்ச காலம்தான் அவர் உயிரோடு இருந்தார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது. அதுதான் தமிழர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமாக அமைந்து விட்டது. இன்னும் கொஞ்ச காலம் அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று அனைவரும் எண்ணி ஏங்கக்கூடிய அளவிலே அறிஞர் அண்ணா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கிறார். எனவே அவர் காலத்தில் இயற்றிய சட்டங்கள், பெரியார் என்னவெல்லாம் சீர்திருத்தங்கள் கொண்டு வர விரும்பினாரோ அவைகளெல்லாம் சட்டமாக்கினார். அரசியல் பலம் வந்த பொழுது அவைகளை தமிழர்களுடைய கௌரவத்துக்கும் சுய மரியாதைக்கும் சிறப்பு கிடைக்கும் விதத்திலே பல்வேறு சட்டங்களை இயற்றினார். எனவேதான் அறிஞர் அண்ணா அவர்கள் என்றென்றும் இந்த வரலாற்றை நிலைத்திருப்பார். திருக்குறளும் அண்ணாவும் என்று சொல்கின்ற பொழுது, அண்ணா என்று ஒரு சில படங்களிலே பார்க்கின்ற பொழுது திருக்குறளை அவர் கையில் வைத்திருப்பது போல, அவர் திருக்குறளை படித்துக் கொண்டிருப்பது போன்ற படங்கள் அந்த காலத்திலே அடிக்கடி வெளிவருவது உண்டு. அண்ணா அப்படிங்கும்போது கையில திருக்குறளை வைத்திருப்பார். அப்படி ஒரு திருக்குறளை மிகுந்த உயர்த்தி பிடித்தவர், திருக்குறளுக்கு சிறப்பு செய்தவர் என்ற வகையிலே என்றென்றும்
அறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு கொள்ளப்படுவார் என்று சொல்லி இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு தொடர்ச்சியாக திருக்குறளை மையப்படுத்தி இயங்குவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இந்த திருக்குறள் கூட்டமைப்பு சார்பிலே இந்த காணொளி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திரு சேகர் அவர்களிடத்திலே நான் தான் முதலாக சொல்லி வலியுறுத்தினேன். அவர் கூட முதலில் தயங்கினார். ஆனால் திரும்ப அவருடைய மகன் அவர் கார்ல் மார்க்ஸ் உதவியோடு தொடங்கினார். சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த வகையில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இன்றைக்கு இந்த இந்துத்துவவாதிகள் ஜக்கி வாசுதேவ், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இந்த இந்து அறநிலையத்துறையில இருக்கிற கோயில்கள் எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அறநிலையத்துறை இந்து கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு மோசமான ஒரு கோரிக்கை வைத்த பொழுது அதை எதிர்ப்பதற்காக, சரியான பதிலடி கொடுப்பதற்காக தெய்வத்தமிழ் பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கு நம்முடைய தமிழ் உணர்வுமிக்க தமிழக தலைவர், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் அவர்களிடத்தில் நான் தொடர்பு கொண்டு தமிழ் தேசிய பேரமைப்பினுடைய அன்பர்களோடு கூட, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், மணியரசன் அவர்கள் கம்யூனிஸ்ட், அவர் கடவுளை குறித்து அதிகமாக பேசாதவர், நெத்தியிலே திருநீரோ குங்குமோ வைக்காதவர், அவர் கம்யூனிஸ்ட் அடிப்படையில இருந்தாலும் அவரை ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வைத்து பல்வேறு தமிழ் ஆதீனங்கள், சிறிய சிறிய தமிழ் ஆதீனங்களை அதில் இணைத்து அந்த தெய்வத்தமிழ் பேரவை உருவாவதற்கு நான் மிக முக்கிய பங்காற்றினேன். நான் தான் தூண்டுகோலாக இருந்தேன். அந்த வகையில இப்பொழுது சிறப்பாக அந்த தெய்வத்தமிழ் பேரவை செயல்படுகிறது. இன்றைக்கு புதிய ஆட்சி வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறையை குறித்த விமர்சனங்களோ, அந்த கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை கைவிட்டு விட வேண்டும் என்ற கோரிக்கையோ அடங்கி போய்விட்டது. ஜக்கி வாசுதேவ், அர்ஜுன் சம்பத் எல்லாம் அடங்கி போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தமிழ் பேரவை என்ற அமைப்பு சிறப்பாக செயல்படுகிறது. அவ்வாறு பல்வேறு வகையிலே இந்த உலகிலே நல்லது நடக்கவும் தீயது ஒழியவும், தமிழக மக்களுக்கு சிறந்தது நல்லது சிறப்பாக வளரும், நானும் சிறிய அளவிலே உதவி கொண்டிருக்கிறேன் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்க மணியரசன் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த தெய்வத்தமிழ் பேரவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு உறுதுணையாக இருக்கும். இந்த பகுத்தறிவு கடவுள் இருக்கா இல்லையான்ற சண்டை தமிழ்நாட்டை கூறு போட்டுடும் அண்ணா அன்னைக்கே நினைச்சிருக்கிறார். அதனாலதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்னைக்கே திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கே வந்திருக்காது. இது ஒரு காரணமே காட்சிகள் தள்ளிட்டு இருப்பாங்க எல்லாம். அத ரொம்ப ஆழ்ந்த நுண்மான்ம நுழைவுலகங்கள்ல உள்ள புரிந்தவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அதுக்காக அப்படியே மதத்துல சொல்லி இருக்கிற கருத்துல ஏத்துக்கணும்னு அர்த்தம் இல்ல. அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கை, பொய், புராணம், கட்டுக்கதையை, வர்ணாசிரமம் எல்லாம் ஏத்துக்கன்னு சொல்லல. ஆக பகுத்தறிவோட கூடிய ஒரு ஆன்மீக நெறியை தான் அண்ணா சொல்லியிருக்காரு. நாம என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு ஒரு 50 வருஷம் நாத்திகம் பேசுவோம், சாமி இல்ல இல்லன்னுவோம். அப்புறம் போய் காலில் விழுந்தா அந்த மடாதிபதிக்கு காலிலே விழுந்து அந்த மூட நம்பிக்கையிலே விழுந்து அதிலே செத்து போயிடுவோம். அப்படியும் இருக்கக்கூடாது. நாம அகலாமல் அணுகாமல் தீக்காய்வார் போல் மூட நம்பிக்கையிலையும் நாம மாட்டிக்கூடாது. அதே போல மதவாத வெறியிலையும் போய் மாட்டிக்கூடாது. ரெண்டுத்துக்கு இடையில பகுத்தறிவான ஒரு ஆன்மீக நெறியை நீங்கள் தெய்வத்தமிழ் பேரவை செய்தால் அது கண்டிப்பாக திருக்குறள் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு தரும் என்று கூறி, அடுத்தது ஐயா சயின்டிஸ்ட் மாசிலாமணி ஐயா அவர்கள் தன் கருத்தை பரிமாறிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடந்த 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பொற்காலமாக இருந்தது. காரணம் என்னன்னா, முதல்ல பெரியார், பின்னால அறிஞர் அண்ணா, அதற்கு பின்னால் கலைஞர் வந்தார். இந்த பெரியார் செய்த மகா பெரிய எத்தனையோ சாதனை பண்ணாலும் ரொம்ப பெரிய சாதனை என்னவென்றால் சமூக நீதி. எல்லா ஜாதி மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, படிப்பு வாய்ப்பு, பணி வாய்ப்பு, சம மரியாதை கிடைக்கும் என்றுதான் அவர் செய்தனுடைய மிகப்பெரிய சாதனை. அதற்கு அடுத்தாற் போல் அண்ணா வந்தது. அதை விட அவர் என்ன செஞ்சாருன்னா, தமிழ் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு சிறப்பு உண்டு என்று தமிழ் மக்களுடைய தனித்துவத்தையும் தமிழுடைய சிறப்பை வலியுறுத்தினாலதான் இன்னைக்கு நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, தமிழ்மணின்னு பேர் இருக்கு, தமிழ் செல்வன்னு பேர் இருக்கு. எங்கேயாவது தெலுங்கு அரசன் என்றோ தெலுங்கு ராஜான்னு பேர் இருக்காது, கன்னட அரசன் பேர் இருக்காது. ஆனால் இந்த தமிழ்மணி, தமிழ் ராஜா, தமிழ் முனைவன்கிற பேரு தமிழ்ல மட்டும்தான் உண்டு. ஏனென்றால்
தமிழுக்கு நாம் அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்தோம். அந்த பணியை செய்தது அறிஞர் அண்ணா. அதற்கு பின்னால கலைஞர் இதை தொடர்ச்சியா 2 பேருடைய பணியும் சேர்ந்து செய்தார். அடித்தளம் பெற்றது சமூகநீதிக்கு பெரியார், தமிழின் பெருமைக்கு அடித்தளம் பெற்றது அறிஞர் அண்ணா. அதை பெரிய மணிமண்டபமாக்கியது கலைஞர். வாழ்த்துக்கள். அருமையான சொற்பொழிவு, சேகருடைய சொற்பொழிவு. ரொம்ப கேட்டு ரசிக்க முடியாது. அதாவது இருந்துதான் அவர் வர முடியல நம்ம முனைவர் முத்தையா. அதனால சரி திடீர்னு சரி எனக்கு ஏற்கனவே அண்ணா பத்தி எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் இப்ப பேசிட்டேன். நான் ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணல. பட் அடுத்தது திருக்குறள் காமராஜ் அவர்கள் பேசுவார். நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பான உரை, அதாவது பல செய்திகளை கோடிட்டு எங்கெங்கெல்லாம் அவர் அண்ணா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார், எப்படிலாம் செஞ்சார், எங்கெங்கெல்லாம் படிச்சார், நான் அந்த கல்லூரியிலே படித்திருக்கும் போது நான் அந்த வகுப்பிலே எப்படி படித்தேன் என்பதை எல்லாம் மிக சிறப்பாக எல்லாருக்கும் பல தகவல்கள் அவர் மூலமாக இந்த அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிக அற்புதமான உரை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அண்ணா அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளாகவோ 20 ஆண்டுகளோ இல்லை ஒரு 5 ஆண்டுகளாகவோ ஆட்சியை நடத்தியிருப்பாரே, ஆனால் அந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் நமக்கெல்லாம் வியப்பாக இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் நடத்திய ஆட்சி ஒரே ஒரு ஆண்டுதான். அவர் அமெரிக்காவிலே உரையை நடத்திவிட்டு விமானத்தில் இருந்து இறங்க வரும்போது அந்த கையை இப்படி வச்சிருக்கும் போது அந்த சிலையை தான் சொல்லுவார்கள். அடுத்தவனை குறை சொல்லும் போது 2 விரல்கள் அவனை காட்டுகிறது, மீண்டும் 3 விரல்கள் உங்களை காட்டுகிறது, அதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லுவார். அதே மாதிரி ஐயா அவர்கள், தமிழ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சொல்லும் போது கூட திரு அண்ணா அவர்கள் மார்பளவு சிலை இருக்கும்போது திருக்குறளை படித்து கொண்டிருப்பது போல அந்த சிலை, மார்பளவு சிலை அங்கங்கே அமைத்திருப்பார்கள். அதிலே திருக்குறள் என்று கூட போட்டிருக்கும். அந்த புத்தகம் கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு எல்லா இடத்திலுமே எல்லா சிலை அமைப்பாளர்கள் எல்லாம் திருக்குறள் என்று போட்டிருப்பார்கள். அவர் என்ன புத்தகம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் திருக்குறள் என்று சொல்வார். அந்த மாதிரி ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரை. கலந்து கொண்ட அனைவருமே அண்ணாவை பற்றின சில கருத்துக்கள் அருமையாக சொன்னார்கள். ஐயா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் கூட அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நன்றி. உலக திருக்குறள் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் டைரக்டர் சேகர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி எல்லாருமே பேசுனாங்க, மிக சிறப்பாக இருந்துச்சு. பேரறிஞர் அண்ணா பெரியாருடைய சீடர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரியார் கொள்கையில் அவர் ரொம்ப பற்றுள்ளவராக இருந்தார். உண்மையில திருக்குறள் நெறியோடு வாழ்ந்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. எப்பவுமே எல்லாரிடத்தையும் பண்பாவும் அன்பாவும் பேச பழகக்கூடியவர். அவர் 1.5 வருஷம் தான் ஆட்சி முதலமைச்சராக இருந்தாங்க. ஒருவேளை 5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்திருந்தா இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி அவர் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. மாநில உரிமைகளை பெற்று தந்திருப்பார். ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தருவதில் அவர் முனைப்பாக இருந்தார். உண்மையிலே அண்ணா அவர்கள், அண்ணாவுடைய சீடர்களாகிய அவர் கீழே இருந்தவங்க கலைஞர், எம்ஜிஆர், மற்றபடி இவங்க எல்லாருமே மிக சிறப்பான முறையில் அண்ணாவுக்கு பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாவுடைய வார்த்தையை யாருமே எப்பவுமே தட்டி பேசுறதில்ல. அவருடைய இட்ட கட்டளையை மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ணா எம்ஜிஆர் தன்னுடைய இதயத்தில் வச்சு போற்றி பாராட்டி கொண்டிருந்தார். ஏன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு முக்கியமான காரணமாக எம்ஜிஆர் தான் அண்ணா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் மேல ரொம்ப பற்றும் பாசமா இருந்தாங்க. உண்மையிலேயே அவருடைய நம்முடைய தமிழகத்தின் துரதிருஷ்டம். 1.5 வருஷத்திலேயே அவர் முதலமைச்சராக இருந்து தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டது ரொம்ப ஒரு தமிழக மக்களுடைய துரதிருஷ்டமாக இருந்தது. அவர் உண்மையிலேயே திருக்குறளுடைய நெறியோடு வாழ்ந்தார். அதுக்கு அடுத்தபடியாக கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் மேலேயும் திருக்குறள் மேலேயும் ரொம்ப பற்று பாசம் வைத்திருந்தார். அவர் திருக்குறளில் அதுக்குள்ள அர்த்தமுள்ள புத்தகங்களை நிறைய எழுதி திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்திருந்தார்.
அவரால் தான் வந்து கன்னியாகுமரியில வந்து 130 அடி உயரத்துக்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை நிறுவி அந்த திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் பெருமை சேர்த்தவர் வந்து கலைஞர் அவர்கள். கலைஞர் வந்து சொல்றாரு, அண்ணா சொன்னாரு, தம்பி கலைஞர் அவர்களை நான் எங்க அனுப்பிச்சாலும் அவருடைய எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு வருவார். பெரிய ஒரு தளபதியாகவும் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாகவும் அண்ணா அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை நினைத்தார். இந்த வகையில வந்து அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்றங்களை வந்து தமிழகத்தில் வந்து 50 வருஷமா வந்து மிக சிறப்பாக மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதாவது ஏழைப்பட்ட ஜனங்களுக்கும் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில உயர்த்தியவர் அறிஞர் அண்ணாவை சாரும், அதற்கு அடுத்தபடியாக கலைஞர் அவர்களை சாரும் இந்த ஆட்சி தொடர வேண்டும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஆதி திராவிட மக்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு படிப்பு வசதி இருக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இப்ப வந்திருக்க நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து தமிழர்களுக்கு நல்ல வாழ்வு அளிப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு எல்லா வழிமுறைகளையும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் ஒன்டே முதலமைச்சர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஒன்டே முதலமைச்சர் மாதிரி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து இன்னைக்கு பாருங்க, நம்ம ஈரோடுக்கு, திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கொரோனா ரொம்ப அதிகமா இருக்குது கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டிலேயே. அதை நிவர்த்தி பண்ணணும், அதை சரி பண்ணுன்ற ஒரு அக்கறையில தமிழக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்ற முறையில அவர் ஓய்வு எடுக்காம, அவர் தூங்குறாரோ இல்லையோ தெரியல, ஓய்வு எடுக்காம வந்து எல்லா பகுதிகளும் சென்று அந்த பிரச்சனை தீர்த்து கொண்டிருக்கின்றார். இத்தனைக்கும் அவர் செய்வதற்கு காரணம் அறிஞர் அண்ணாவுடைய சுறுசுறுப்பு, அண்ணாவுடைய அந்த தாரக மந்திரம், அண்ணாவுடைய வழிமுறைகளை அவர் அதாவது தொடர்வதனால் தமிழகம் இன்று சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு எதிர்காலம் வந்து பொன்னான எதிர்காலமாக தமிழகம் அமையும் என்பதை கூறிக்கொண்டு அண்ணாவினுடைய நாமம் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, நீங்க அண்ணா பத்தி பேசுறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. அண்ணாவுக்கு வந்து சொந்த குழந்தை இல்லைன்னா கூட ஒரு 6 குழந்தைகளை எடுத்து வளர்த்துதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பரிமளம்ன்றவர்லாம் ஒரு பெரிய டாக்டராகவே இருந்திருக்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் கேட்கறாங்க, உங்க குடும்பத்துல நீங்க வளர்த்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர அமைச்சரா ஆக்கி இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரையும் என் தம்பிகளா நினைக்கிறேன். அதுல என் வீட்டுல இருந்து என் புள்ளதான் வரணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல என் தம்பிகள் யார் இருந்தாங்கன்னாலும் ஒண்ணுதான். நான் தமிழ்நாட்டையே என்னுடைய குடும்பமா நினைக்கிறேன், என் கட்சியை என்னுடைய குடும்பமா நினைக்கிறேன். நான் பிரிச்சு பார்க்க தயாரா இல்லைன்னு சொன்னாருன்னா, அது ஏன்னா பரிமளம் மிகப்பெரிய டாக்டர் நினைச்சிருந்தா அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆக்கிருக்கலாம். அவர் வந்து இந்த மக்களையே வந்து நான் தமிழ்நாட்டையே தான் குடும்பமா நினைக்கிறதுனால அது எனக்குன்னு ஒரு குடும்பம்னு பிரிச்சு பார்க்க அவர் விரும்பலன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட அவர் மிகப்பெரிய ஒரு மனிதநேயவாதியா இருந்தது. இந்த ஜீவராசியை நேசிக்கக்கூடியவரா இருந்த வள்ளலார் மாதிரி இருந்திருக்கிறார். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் எப்படி வள்ளலார் சொன்னாரோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, வீட்டுல 2 மயில் வளர்த்திருக்கிறாரு, 2 நாய் வளர்த்திருக்கிறாரு, 2 புறா வளர்த்திருக்கிறாரு. எல்லாமே 2 வளர்த்திருக்கிறாரு. இவர் வந்து 2 மணி 3 மணிக்கு அரசியல் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் புத்தகம் படிச்சுக்கிட்டு அந்த கேப்ல புத்தகம் படிக்கிற அந்த கேப்ல என்ன பண்ணுவாருன்னா, இது எல்லார்கிட்டையும் கொஞ்சம் வரா. இந்த யாருக்கிட்ட 2 மயில், 2 புறா, 2 நாய். அதுக்கப்புறம் அண்ணா அவர் அந்த நாய்கிட்ட அவ்வளோ அன்பா பழகினதுனால அவர் இறந்த உடனே ஒரு 3 நாள்ல அவர் கட்டிலே படுத்த அந்த நாய்ங்க செத்து போச்சு. அதான் பெரிய விஷயம். அவர் உறங்கிக்கிட்டு இருந்த கட்டிலே படுத்து அந்த நாய்ங்க இறந்து போச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அவர் வந்து என்னன்னா வெறும் மனிதர்களை மட்டும் நேசிக்கவில்லை, வள்ளலார் மாதிரி அவர் அனைத்து ஜீவனையும் நேசிச்சார். எல்லா ஜீவனையுமே வந்து அவர் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்திருக்கிறார்ன்றது நமக்கு ஒரு பெரிய அரிய செய்தி. அடுத்து நமது உலக திருக்குறள் கூட்டமைப்பு துணைத் தலைவர் ஐயா கோவிந்தன் அவர்கள். பேரன்பிற்குரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவரும் இன்றைய 43ஆம் இணைய கருத்தரங்கத்தினுடைய சிறப்பு பேச்சாளருமான அன்பிற்குரிய வே. சேகர் அவர்களே, இங்கே தலைமையுரை ஆற்றிய அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே,
திருக்குறள் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய சம்பந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தில் இருந்தும் கலந்து கொண்டு கேள்வி விருந்தினை நன்றாக உண்டு கழித்து அவர்களுடைய கேள்விகளை கேட்டு மகிழ்ந்திருக்கிற அன்பிற்குரிய தமிழ் சான்றோர்களே, அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் காரல் மார்க்ஸ் சேகர் அவர்களே, அனைவருக்கும் என் பணிவான நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக என்றார் ஐயன் வள்ளுவன். உலக பொதுமறையை தந்து உலக மக்களுக்கெல்லாம் நல்வாழ்வு நல்ல வழிகாட்டியாக விளங்கிய வள்ளுவன் நமக்கு தந்த இந்த தமிழ் மறையை உலக மக்களுக்கெல்லாம், குறிப்பாக இளைஞர்களின் உள்ளங்களில், பிஞ்சு உள்ளங்களில், மாணவர் உள்ளங்களில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு போன்ற பேரமைப்புகள் எல்லாம் தன்னுடைய இடைவிடாத முயற்சியினால், கடும் உழைப்பினால் இந்த சிறந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் நிறைவேறவில்லை எனினும் உலக திருக்குறளுடைய கூட்டமைப்பு இந்த கொரோனா காலத்திலும் தன்னுடைய பணியை நிறைவே செய்து கொண்டு வருகிறது என்பதற்கு இந்த கருத்தரங்கங்களே சிறந்த சான்றாகும். இன்று ஒரு பேரிடர் நமக்கு ஏற்பட்டு விடுது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது நமக்கு ஆபத் வந்தவனாக வந்து சிறப்பாக 1 மணி நேரம் நம்முடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் வே. சேகர் அவர்கள் உரையாற்றி நம்மை எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், அறிவாற்றலில் பெரும் கடல், இலக்கியத்தில் இமயம், அரசியலினுடைய உச்சத்தை தொட்டவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், ஜீவா, பேரறிஞர் அண்ணா, இவர்களை விட்டுவிட்டு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை ஒருவர் எழுதிவிட முடியாது. இதற்கு முன்னே இருந்த முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி, அன்பிற்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அன்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் சிறப்பாக ஆட்சி செய்து நமக்கெல்லாம் நல்வாழ்வை அளித்து அதே நேரத்தில் நற்கல்வியையும் மாணவர்கள் அளித்து சென்றிருக்கிறார்கள். இன்று கொரோனா என்னும் கொடும் பிணி நம்மை மிகவும் பாதித்து இன்றைய முதல்வர் அவர்கள் எல்லோரிடம் நிதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிதி கேட்டுக் கொண்டாலும் அவருடைய உள்ளம் எல்லாம் மக்களை சார்ந்தே இருக்கிறது, மாணவர்களை சார்ந்தே இருக்கிறது. மாணவர்கள் தங்கள் தொகையை சிறிதாக சேர்த்து கொண்டிருக்கிற தொகையை கொரோனா நிதிக்கு அனுப்பி வைத்தால் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனுடைய திருக்குறளை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு அருமையான பதிலை தந்திருக்கிற இந்த நம் முதல்வரை பாராட்டிடுதல் நம்முடைய கடமையாகும். இந்த நேரத்திலும் திருக்குறளை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தன்னுடைய தந்தை திருக்குறளுக்காக என்னென்ன நன்மைகள் செய்தாரோ, வள்ளுவோரோட்டத்தை கட்டினார், வானுயர் 133 அடி சிலையை நிறுவினார், குறளோவியம் தந்தார், கலைஞர் உரை தந்தார். அவைகளெல்லாம் நாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய தனையனும் அதில் கொஞ்சம் கூட குறையாமல்
மாணவர்களுக்கு திருக்குறளை நாங்கள் அவர்கள் நிதியாக தந்தால் பரிசாக திருக்குறளை தருகிறோம் என்று திருக்குறளை அனுப்பி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்திலே நாமும் அவர்களுக்கு அரசுக்கு துணையாக நின்று இந்த கொரோனாவினுடைய கொடும்பிடியில் இருந்து நாம் எல்லாம் நீங்குவதற்காக இந்த நேரத்தில் நாம் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்கள் உரை இந்த கடுமையான நெருக்கடியான இந்த நேரத்தில் சிறப்பு பேச்சாளர் வராத இந்த காலத்தில் அவர்களுடைய உரை சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெள்ளும் சொல்லி இன்மையா இருந்து என்கிற 65வது அதிகாரம் நாவன்மையிலே வருகிற 5வது குறளை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த அளவுக்கு அண்ணாவினுடைய அந்த பேரன்பை பெரும் பண்பை அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு செல்லுகின்ற அந்த பேரன்பை அவர் நமக்கு வலியுறுத்தி காட்டினார். அண்ணா அவர்கள் 3 பல்கலைக்கழகங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தொகையாக அனுப்பிய அறக்கட்டளை நிதியை வைத்துத்தான் திருக்குறள் பரப்புவதற்கு அந்த பல்கலைக்கழகங்கள் மிகுந்த சிறப்பான செயலை செய்திருக்கிற அண்ணா அவர்களுடைய அந்த திருக்குறள் உணர்வு நாம் என்றும் அவரை மதித்து போற்றி ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கக்கூடிய அந்த பெருமையை தந்தது. அண்ணா உண்மையிலேயே இந்த நாட்டிலே இன்னும் 1-2 ஆண்டுகள் அவர் பதவியில் இருந்திருந்தால் திருக்குறளுக்கும் அதை தாங்கி நிற்கின்ற இந்த தமிழ் உலகுக்கும் தமிழ் மொழிக்கும் சிறந்த பெருமைகளும் பேரும் கிடைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, இணைத்திற்பம் எய்த கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகே என்கிற அந்த குறளையும் கூறி என் நன்றி உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.